Hi guys, நம்ம இன்னைக்கு 3 ட்ரெஷர்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத YouTube இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே வந்துட்டு லில்லிங்கிற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள தான் அனுப்பி வைக்க போறா. இன்னைக்கு மிஸ்டர் லின் அந்த வயசானவங்க கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இந்த விஷயம் மட்டும் நாளைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்தா உன்னை இந்த சென் ஃபேமிலில இருந்து அடிச்சு துரத்திடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணு அந்த வயசான கிழவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல ஒரு ரூம்ல தள்ளி விடுறா. ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ படுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் உள்ள வரான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. அவனுக்குமே வந்துட்டு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்திருப்பாங்க போல. அவன் உள்ள வந்துட்டு ஹீரோயின் கூட அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றான். இந்த பக்கம் லில்லி வந்துட்டு சரி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யாரோ லில்லிக்கு கால் பண்றாங்க. அவ கால்ல என்ன எல்லாம் நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்ல நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. மிஸ்டர் லின் அந்த வயசான கிழவ வந்துட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெட்லயே செத்து போய் கிடக்குறான். அந்த ரூம்ல ஹீரோயின் இல்ல வேற ஒரு பொண்ணு தான் இருக்குன்னு சொல்ல இத கேட்டோன்னா அவ செமையா ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோயின் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஹோட்டல் ரூம்குள்ள தான் போய் பார்க்க போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட இருக்கா. என்ன இப்படி நடந்துருச்சு? ஹீரோவோட அப்பா கூட ஹீரோயினா ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலான்னு பார்த்தா இவ ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. இவளுக்கு ஏதோ ஒரு மூலையில லக் இருக்குதான் போல. இவன் தான் லின் குரூப்போட ஒரிஜினல் வாரிசு. இவன் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறா. லில்லி உடனே என்ன பண்றானா இந்த சந்தர்ப்பத்தை அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா. அவ உடனே அவ ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஹீரோட அப்பா இறந்து கிடப்பாங்க இல்லையா அந்த ரூம்குள்ள வந்துட்டு ரூம்ல ஷிஃப்ட் பண்ண சொல்லிடுறா. எடுத்துட்டு போன பிறகு இவ ஹீரோயினோட பிளேஸ்ல இவ வந்து படுத்துக்கிறா. நான் தான் மிஸ்ஸஸ் லின் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு இப்ப டெலிவரி பெயின் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தையுமே பிறந்திருக்கு. அந்த இடத்துக்கு லில்லி வந்து சொல்லிட்டு இருக்கா என்ன ஒரு வழியா உனக்கு குழந்தை பிறந்துருச்சு போல. அவனோட குழந்தைய எடுத்துட்டு போய் கொல்ல போற. நீயுமே இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும் எந்த அவசியம் இல்ல இங்கே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருந்த ரூமை தீ பத்த வச்சுட்டு போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிருப்பா. ஹீரோயினுக்கு 2 ட்வின்ஸுமே பிறந்திருக்கு. ஒரு குட்டி பேரு கிம், இன்னொரு குட்டி பேரு வந்து ஸ்டாரு. கிம் குட்டி எப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் போல்டான குட்டி பையன். அவன் சரியான ஹேக்கர் கூட. ஹீரோயின் கையை பிடிக்க கிம் சொல்றான் அம்மா நீங்க எதுக்குமா என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஸ்டாரோட கையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார் பாத்தீங்கன்னா ரொம்பவே சமத்து பையன். அவனுக்கு வந்துட்டு கைரேக ஜோசி எல்லாம் பாக்குறது அத்துப்படி. ஹீரோயின்மே கிம் கிட்ட சரி சரி ரொம்ப ஓவரா வாயாடாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது எதிர்ச்சியா ஹீரோ மேல இடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஓவரா வாய் பேச ஆரம்பிக்கிறான். என்னங்க உங்களுக்கு கண்ணு தெரியலையா இப்படிதான் வந்து மேல வந்து இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸ்டாருக்கு ஹீரோவை பார்த்த உடனே இதுதான் நம்ம அப்பாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கிம் கிட்ட அண்ணா இவங்க தான் நம்ம அப்பாவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் கேட்க ஹீரோயின் உடனே ஸ்டார் கிட்ட என்ன நீ இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க யாருன்னே தெரியாது அவங்கள போய் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த சின்ன பசங்களையுமே திட்டிட்டு போறான். இப்படிதான் அவன் பசங்களை வளர்த்து வச்சிருப்பியான்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. என்ன நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். கிம்முக்கு ஹீரோ இப்படி நடந்துகிட்டது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க ரொம்ப அரகண்டா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமானவங்க என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். ஸ்டார் உடனே டி அப்படிலாம் சொல்லாதடா அவங்கதான் நம்ம அப்பாவா இருப்பாங்க என்னோட உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஸ்டாரை ஸ்டாப் பண்றா. இங்க பாரு நீ அப்படிலாம் சொல்லாத அவங்க கண்டிப்பா உன்னோட அப்பாவா இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா ஐயோ இந்த குழந்தைகளோட அப்பா ஒரு வயசானவங்க நான் எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவே இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த என் குழந்தைகிட்ட சொல்ல எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹீரோவோட அப்பா கூட தான் ஒன்னா இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா அந்த வயசானவங்க தான் வந்துட்டு இந்த
அந்த குழந்தைகளோட அப்பான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஐயோ இந்த கிழவ வேற அந்த டைம் நிறைய மாத்திரை சாப்பிட்டதுனால செத்து போயிட்டான், இதை எப்படி என்னோட பிள்ளைங்க கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி முடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஸ்டார் சொல்லிக்கிட்டே இருக்கா, இல்லம்மா இவங்க பார்க்க என்னோட அப்பா மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படியே சமாளிச்சு அந்த ஏர்போர்ட்ல இருந்து 2 குட்டீஸுமே வெளில கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க வெளில நின்னுட்டு இருக்கிறது வந்துட்டு ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு டானு. இந்த 2 குட்டீஸ்க்குமே வந்துட்டு டானா ஆல்ரெடி தெரியும் போல. 2 குழந்தையுமே நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருக்கு. டான் கேக்குறா, என்ன இந்த 2 குட்டீஸ்மே நல்லா வளர்ந்துட்டாங்க, உன்னை போட்டு படாத பாடு படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே ஆமா அவங்கதான் நாட்டின்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டான் கேக்குறான், இத்தனை வருஷமா நான் வான்னு கூப்பிட்டு வராதவ இப்ப என்ன சடனா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, இங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஷென் ஃபேமிலிக்கு திருப்பி பதிலடி கொடுக்கதான் வந்திருக்கேன்னு சொல்றா. தானுமே சரி எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு போறப்போ அந்த ஏர்போர்ட்ல ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. அந்த பொண்ணுனால எதுவுமே பேச முடியல. இதை பாக்குற ஹீரோயின்மே யார் இந்த பொண்ணு, வழி தெரியாம இங்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் குட்டி பாப்பா நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பாப்பாக்கு தான் பேச முடியல இல்லையா, அவ ஹீரோயினை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட இருக்கும்போது அந்த குட்டி பாப்பாக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பாப்பா வந்துட்டு என்ன இவங்களோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே ஃபெமிலியரா இருந்த மாதிரி இருக்கு, இவங்க யாரா இருப்பாங்க, ஒருவேளை இவங்க தான் என்னோட அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. டான் உடனே இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, சரி நான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது குட்டி பாப்பா வந்துட்டு நீங்க யாருக்கும் கால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பாப்பா வந்துட்டு அவளோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு குட்டி பாப்பா கிட்ட உன்னோட வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கூடி சீக்கிரத்திலே உங்க அப்பா உன்னை கூப்பிட்டு போக வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பயுமே அந்த குட்டி பாப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இதை பாக்குற டானுமே என்னாச்சு, ஏன் இந்த குட்டி பொண்ணு பேச மாட்டேங்கிறா, ஒருவேளை இதையோ பார்த்து பயந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இருக்கலாம்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. ஸ்டார் தான் வந்துட்டு ஜோசியம் எல்லாம் பாப்பா இல்லையா, அவன் குட்டி பாப்பாவோட கையை பிடிச்சிட்டு அம்மா இது வேற யாரும் இல்லம்மா, நீங்க சின்ன வயசுல தொலைச்சிங்கல்ல என்னோட சிஸ்டர் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்கல. ஸ்டார் சொல்றான், பாருங்கம்மா அந்த பாப்பா பார்க்க உங்களை மாதிரியே இருக்குல்ல, கண்டிப்பா இது நம்மளோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் உடனே அம்மா அவன் சொல்ற ஜோசியம் 80% கரெக்டா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார் உடனே என்னோட தங்கச்சி பாப்பா கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கத்திட்டு இருக்கா. ஹீரோ உடனே மண்டையிலே தட்டிட்டு லூஸ் மாதிரி வளராத, இது வேணா நீ தங்கச்சியா வச்சுக்கோ, ஆனா இவ உன்னோட தங்கச்சி கிடையாது, இந்த பாப்பாவோட அப்பா அம்மா வந்துட்டு ஏர்போர்ட்ல இந்த பாப்பாவை தொலைச்சிட்டாங்க, அதனாலதான் நாங்க கூப்பிட்டு வச்சிருக்கேன், இவனோட பேரண்ட்ஸ் வந்தோடனே இவ போயிருவா, இவ உன்னோட சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்குமே குட்டி பாப்பா வச்சிருக்கும் போது அவங்களுடைய பொண்ணு மாதிரிதான் ஹீரோயினுக்குமே ஃபீல் ஆகுது. குட்டி பாப்பா ஸ்டாரையும் கிம்மையும் வந்துட்டு டிரா பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்க ஸ்டாருமே ஏமா நான் என்ன பாக்க இப்படியா இருக்கா, என்ன போய் இந்த மாதிரி எல்லாம் காமெடியா வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா கிம் வந்துட்டு பரவாயில்ல நீ இந்த வயசுல இவ்வளவு சூப்பரா வரையற அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டாருமே அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், அடுத்த டைம் வரையும் போதாவது என்ன நல்லா வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயினே 2 பேரும் கொஞ்சம் சண்டை போறதை நிறுத்துறீங்களா, அந்த பாப்பா அழகா தான் டிரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்து செம கடுப்பாயிரா, நீயா திமிர் பிடிச்சவ இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டார் உடனே ஹீரோ பார்த்தோன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டாருக்கு வந்துட்டு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. அவன் உடனே ஹீரோவோட கையில ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவங்க தான் கண்டிப்பா என்னோட அப்பாவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் சின்ன பையன் சொல்றத யார் நம்புவாங்க, ஹீரோ அதை நம்புற மாதிரியே தெரியல. அவன் உடனே கையை தட்டி விட்டுட்டு எதுக்கு இப்ப நீ என்னோட கைய பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டார் சொல்றா, அங்கிள் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க என்னோட அப்பாவா வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயின்மே குட்டி பையன் கிட்ட நீ அப்படிலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார அவ பக்கம் இழுத்துக்கிறா. கிம் சொல்றா, லூஸ் மாதிரி பேசாதடா, இந்த மாதிரி ஒருத்தங்க எல்லாம் நமக்கு அப்பாவா இருக்க கூடாது, இவங்க பேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிம்முக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. அந்த குட்டி பண்ண பாத்துட்டு மோமோ நீ வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறான். இது ஹீரோ கிட்ட வளர்ந்துட்டு இருக்க குழந்தை போல. குட்டி பொண்ணு மோமோ வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே அவகிட்ட போகாம ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இத பாக்குற ஹீரோயின்மே இந்த குழந்தையோட அப்பா இவங்க இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கா. இது உங்களோட குழந்தைதான் சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே கோவப்படுறா. இங்க பாரு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தப்பதான் என்னோட குழந்தை அங்க மிஸ் ஆயிருச்சு,
என்கிட்ட ப்ரூஃப் கேக்குறியா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே என்ன நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, என்ன இந்த வேர்ல்ட்ல நீங்க தான் ரொம்ப ரிச்சஸ்ட் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே நான் தான் இந்த லின் குரூப்போட பிரசிடென்ட் லின்னு சொல்றான். இத கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட அப்பா கூட தான் நம்ம ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்போ என்னோட குழந்தைகளோட அண்ணா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு டான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மோமோ வந்துட்டு ஹீரோயினோட பொண்ணு தான், எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இருக்கு, நம்ம மோமோ வந்துட்டு ஹீரோ கூட அனுப்பி வச்சலான்னு சொல்றான். ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்ன என்னோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டார் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க இப்படி எங்க அம்மாவை பத்தி இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கூடி சீக்கிரத்துல உங்களை பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு அவங்க பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ இவங்க மேல நம்பிக்கை இல்ல, இவங்க இப்பதான் புதுசா சைனாக்கு வந்திருக்காங்க, இவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றா. ஹீரோயின்மே ஐயோ விசாரிச்சா இவங்க அப்பா கூட ஒன்னா இருந்தது நான் தெரிஞ்சா மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாருங்க எதுக்காக நீங்க இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னோட ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காங்க, உங்களுக்கு தேவை உங்களோட பொண்ணு தானே, உங்க பொண்ணு மோமோவை நீங்க தூக்கிட்டு போங்க, நீங்க தேவையில்லாம என்னோட ஃபேமிலிக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே குட்டி பொண்ணு மோமோவை பார்த்துட்டு, இங்க பாரு என்னோட பொறுமைக்குமே ஒரு அளவுதான் இருக்கு, நீ பேசாம கிளம்பி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. மோமோ பயந்து ஹீரோ கூட போயிடுறா. டான் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃபைல கொடுத்துட்டு இருக்கா, உன்னோட குழந்தை இறந்து போயிருச்சு, நீ எதுக்காக இங்க வந்தியோ அது நடக்காமலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினே பரவாயில்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த லில்லி தான், அந்த லில்லிய நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டான் சொல்றா, அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, அவ பிரசிடென்ட் லின்னா மேரேஜ் பண்ணிக்க போறா, அவங்க 2 பேத்துக்குமே சேர்ந்து ஒரு குழந்தை வேற இருக்கு, நீ லில்லிய ரிவெஞ்ச் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாரும் கிம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, கண்டிப்பா நம்ம அந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும், லில்லி மட்டும் பிரசிடென்ட் லின்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அவளை என்னால அசைக்கவே முடியாது, இந்த மேரேஜ் நடக்க கூடாது, நான் கண்டிப்பா அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 குட்டீஸ்மே இதெல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஸ்டார் வந்துட்டு கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட தங்கச்சி பாப்பா இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா, என்னோட ஜோசியம் தப்பா போனதே கிடையாது, அது மட்டும் இல்லாம அந்த ஹேண்ட்ஸம் அங்கிள் தான் நம்மளோட அப்பா, உங்க கைரேகை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிம்முக்கு இது சுத்தமா பிடிக்கல, அந்த அரகண்டான அங்கிளா அப்பான்னு சொல்லாத, எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஸ்டார் வந்து விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கான், இங்க பாரு அப்பா நல்லவங்க தான், நம்ம அவங்கள நல்லவங்களா மாத்திடலாம், ஒரே ஒரு சான்ஸ் கொடு, அப்பாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் உடனே சரி நீ சொல்றங்கிறதுக்காக நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லின் குரூப்போட டேட்டா பேஸ் எல்லாமே ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரிஞ்சு போன நம்ம அப்பா அம்மாவை கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க. சீன்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க, அவன் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ லில்லி வந்துட்டு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவன் சொல்றான், இங்க பாரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதனால உனக்கு குழந்தையுமே பிறந்திருக்கு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல, நம்ம குழந்தை மோமோக்காக தான் நான் உன்னை இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட தான் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஸ்கார் இருக்கு அதை காமிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல, இவ பொய் சொல்ற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இந்த லில்லி என்ன பண்ணிருப்பானா, ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்திருப்பா இல்லையா, அது மோமோ தான். ஹீரோ கிட்ட அது அவளுக்கும் இவளுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ கூட ஜாயிண்ட் ஆயிருப்பா. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமைக்கே வந்திருக்கான். 6 வருஷம் ஆயும் கூட ஹீரோக்கு வந்துட்டு இந்த லில்லிய சுத்தமா பிடிக்கல. இப்ப கூட சொல்றா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதே மோமோக்காக தான், மோமோக்கு உன்னை பிடிக்கலன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். லில்லிக்கு செம கடுப்பாகுது. லில்லி நேரம் வந்துட்டு மோமோ கிட்ட, இங்க பாரு பாப்பா, அம்மா உனக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கா, இத நீ சாப்பிட்டுட்டு அம்மாவை ஹக் பண்ணு அப்படின்னு சொல்ல மோமோ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. இத பார்த்தா அவளுக்கு செமையா கடுப்பாகுது. உனக்கு என்ன காது கேட்கலையா, நான் உன்னோட அம்மா தானே, என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு என்ன வந்து ஹக் பண்றதுக்கு உனக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளையை போட்டு திட்டிட்டு இருக்கா. அந்த பிள்ளை கையில வச்சிருக்க ஸ்டைட்ல வந்துட்டு, நீ என்னோட அம்மா கிடையாது, நான் என்னோட ஒரிஜினல் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
பிள்ளைக்கு தெரியல அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு இந்த லில்லி ராட்சசி உடனே என்ன என்கிட்ட இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளைய கையை பிடிச்சு கிள்ளி வச்சிட்டு இருக்கா. அந்த பிள்ளையுமே வலி தாங்க முடியாம அவ கைய கடிச்சு வச்சுட்டு போயிடுறா. இவ கடந்து கத்திக்கிட்டு இருக்கா, குட்டி சாத்தா எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும்டி, உன்னை கொன்னே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. மோமோ தப்பிச்சு வெளில ஓடி வந்துட்டு இருக்கும் போது வெள்ள ஸ்டாரும் கீமோ இருக்காங்க. ரெண்டு குட்டீஸுமே சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற பேட் பீப்புளாலதான் நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேராம இருக்காங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது பிளான் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அந்த வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. அவ சிஸ்டம் கிட்ட போய் ஒரு பென் டிரைவ்ல அந்த லில்லிக்கு எதிரான ஆதாரம் ஏதோ கொண்டு வந்திருக்கா போல. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் இருக்கும்போது அவங்கள எரிக்க பிளான் பண்ணா இல்லையா, அந்த ஆதாரத்தை தான் கொண்டு வந்திருக்கா. இத கல்யாணம் நடக்கும்போது நம்ம போட்டு விட்டா ஹீரோ கண்டிப்பா வந்துட்டு அவ மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் ஹீரோயின் அது சிஸ்டம்ல அப்லோட் பண்ண வந்திருக்கா. அப்பன்னு பார்த்துட்டு ஹீரோவெல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா என்னங்க உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு திமிர்ல ஆடிட்டு இருக்கீங்களா, எனக்கு உங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்க கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவ வெளில போயிடுறா. ஹீரோக்கு அந்த லில்லியை பார்க்கும்போது கூட எந்த ஃபீலிங்ஸும் வரல, ஆனா ஹீரோயினை பார்க்கும்போது தான் ஹீரோக்கு ஃபீலிங்ஸே வருது. அப்புறம் அப்படி கட் பண்ணா இந்த லில்லிக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினுமே மேரேஜுக்கு வந்து நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே லில்லி செமையா ஷாக் ஆயிரா. இவனும் சாகலையா, இவ உயிரோட தான் இருக்காளா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தானே இவளை நெருப்பு வச்சு கொளுத்தினேன், இவ உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்ப அங்கிருந்து போயிடுறாங்க. இவ உடனே சரி அவ செத்துருப்பா, நம்ம கணக்கு தான் அப்படி தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ 2 பேத்துக்கும் மேரேஜுக்கு முன்னாடி 2 பேருக்கும் இந்த மேரேஜ்ல சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ உள்ள 3 குட்டீஸ்மே இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. 3 குட்டீஸ்மே ஸ்டேஜ்ல ஏறி நின்னுட்டு இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் சொல்லிடுறான் இந்த கல்யாணம் நடக்காது, இதோ இங்க நின்னுட்டு இருக்காங்க இல்லையா இவங்கதான் என்னோட அப்பா, இவங்க என்னோட அம்மா சின்னதா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, இந்த லில்லி ஆண்டி ரொம்பவே மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா லில்லி செமையா ஷாக் ஆயிடுறா. இது சின்னோட குழந்தைகளா, அப்ப சென்னை இன்னும் உயிரோட தான் இருக்காளா, நம்ம இந்த கல்யாணத்துல பார்த்தது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. கீழே ஹீரோயின் கடந்து புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இது இவங்க அப்பாவே கிடையாது, இவங்க அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, ஹீரோ வந்துட்டு மறுபடி பார்த்தா இவங்களுக்கு அண்ணாதான் வரும், இத நான் எப்படி சொல்லிட்டு புரிய வைக்க, விஷயத்த நான் இப்ப சொன்னேன்னா என் மானமே போயிடும், என் குழந்தைகளுமே இதனால அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே யார் நீங்க, இங்க வந்து எதுக்கு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றான் அப்பா நான் தான் உங்களோட பையன், உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்கு, என் பேரு கிம், இங்க நின்னுட்டு இருக்கான் இல்லையா இவன் பேரு ஸ்டாரு, இவதான் என்னோட தங்கச்சி பாப்பா மோமோ, எல்லாத்த பத்தியுமே இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் ஹீரோ பத்தி காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு இவங்களுக்கு ட்வின்ஸ் இருக்கு, அது கூட இத்தனை நாள் சொல்லாம வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின்மே இப்படி போயிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லிட்டு மேல ஸ்டேஜுக்கு வந்துட்டு 2 குட்டீஸுமே திட்ட ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இவங்க உங்க அப்பான்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிம் சொல்றா அம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் உங்க லைஃப காப்பாத்ததான் வந்திருக்கேன் இந்த கெட்ட பொம்பளை லில்லி கிட்ட இருந்து, நீங்க பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்போ மோமோ வந்துட்டு இந்த லில்லியோட குழந்தை கிடையாதா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. லில்லி வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதே, உன்னை என்னோட குடும்பம் எடுத்து வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் நன்றி கடன் பண்ணுவியா, நான் உன்னை என்னோட சொந்த அக்கா மாதிரி தான் பார்த்தேன், ஆனா நீ என்னோட வாழ்க்கையே கேட்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா என்ன நீ என்ன அக்காவா பாத்தியா, ரொம்ப நல்ல கதையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவளோட உண்மையெல்லாம் சொல்ல வரக்குள்ள லில்லி உடனே பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 குட்டீஸுமே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளி விட சொல்றா. பாடி கார்ட்ஸ்மே வந்துட்டு அந்த குட்டீஸ் எல்லாம் வெளில துரத்தி விடும் போது ஹீரோ சொல்றா கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா, அது சின்ன குழந்தைங்க, உங்ககிட்ட இப்படி ரூடா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு 2 குட்டீஸ் கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு அது உங்க அப்பா கிடையாது, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மோமோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா.
ஒவ்வொரு டைம் மோமோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்களோட பொண்ணு மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. இதை ஹீரோவே வந்துட்டு ஷாக்கா தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா மோமோ வந்துட்டு யாரு கூடயுமே அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டா. இப்போ ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்குமே வந்துட்டு டவுட் வருது. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த ரெண்டு பசங்களும் பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ வேற யாரு கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஏமா எனக்கு வேற வேலை இல்லையா, இந்த மாதிரிதான் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களா பெத்துட்டு இருக்கதா என்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, டே பாருடா, 2 குழந்தையும் ஒண்ணு மாதிரிதான் இருக்குது, நீ சின்ன வயசுல இப்படிதான் இருப்ப, நம்ம டாக்டரை கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 குட்டீஸுமே ஆமா நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ஹீரோவோட அப்பா தான் வந்துட்டு இந்த 2 குட்டீஸ்க்குமே குழந்தைன்னு தெரிய வந்துடும் இல்லையா, அதை நினைச்சு ஹீரோயின் பயப்படுறாங்க. இதனாலதான் ஹீரோயின்மே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா கோவமாய் ஹீரோயினை தள்ளி விட்டுறா. அப்ப கரெக்டா ஹீரோ தான் பிடிக்கிறான். பிடிக்கும் போது ஹீரோயினோட ஷோல்டர்ல இருக்க பர்த் மார்க்க பாத்துறான். இத பார்த்துட்டு இந்த பர்த் மார்க் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே அது எப்படி வந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணா, அவளோட ஷோல்டர்ல இந்த மாதிரி பர்த் மார்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இது எனக்கு ஸ்கார் தாங்க, இதுல இந்த மாதிரி ஸ்கார் வந்தனால நான் பர்த் மார்க் மாதிரி அதை டாட்டூ போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கிம் நோட் பண்ணிட்டு இருக்கான். அது அம்மாக்கு பர்த் மார்க் தான், அம்மா ஏன் அதை டாட்டூன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ லில்லி சொல்றா, பாருங்க பாருங்க இவளுக்கு இதேதான் வேலை, நான் என்ன பண்ணாலும் என் மேல பொறாம பட்டுட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா, நான் இந்த மாதிரி டாட்டூ போட்டேன் அதே மாதிரி அவளும் டாட்டூ போட்டிருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த லில்லிக்கு தெரியும் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி பர்த் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோக்கு எந்த விதத்திலயும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவளுமே அந்த மாதிரி பர்த் மார்க்ல டாட்டூ போட்டிருப்பா. ஹீரோயின் ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருங்க இந்த 2 குழந்தைகளும் என்னோட குழந்தைங்க தான், அவங்க விளையாட்டு குழந்தைங்க, அவங்க எது சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா, அந்த குழந்தையோட அப்பா உங்க பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலதான் டவுட் வந்துட்டே இருக்கு. இவ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கூட இருந்த பொண்ணு மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, அப்போ இந்த குழந்தைகளோட அப்பா யாரு, நீங்க யாரு கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் தடுமாற ஆரம்பிக்கிறா. லில்லி உடனே இவ எதுவும் உண்மை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் வரைக்கும் இவங்க என் ஃபேமிலியில தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதனால எங்க மானமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க தான் இவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம், இப்போ அதுக்காக ரிவெஞ்ச் இருக்குதா என்னோட மேரேஜை கெடுத்து விட வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே பரவாயில்லையே இன்னும் நீ அதே நடிப்பை தான் போட்டுட்டு இருக்கியா, சரி சரி நீ உன் நடிப்பை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 குட்டீஸுமே பார்த்து சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. கிம்மோ ஸ்டார் ஹீரோ பார்த்துட்டு, அப்பா எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நீங்க ஒரு கொடுமைக்காரங்க, நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து ஸ்டார் கிட்ட, டேய் நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா வேண்டாண்டா, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட டான் தான் வந்துட்டு இந்த 2 குட்டீஸோட அப்பான்னு சொல்லி வச்சிருப்பா இல்லையா, அவ உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இந்த உங்க அப்பா சின்ன ட்ரிப் தானே போயிருக்காங்க, அதுக்குள்ள இங்க வந்து ஏன் இப்படி கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. மோமோ வந்துட்டு ஹீரோயினை எங்கேயுமே போக விடாம ஹக் பண்ணிக்கிறா. இத பாக்குற லில்லிக்கு செமைய கடுப்பாகுது. அவ உடனே மோமோ கிட்ட, நான் தாமா உன்னோட அம்மா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க மோமோ வந்துட்டு அப்பயுமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு போக மாட்டேங்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, இது இவளோட குழந்தையா இருந்தா இவ கண்டிப்பா போயிருப்பாளே, மோமோ ஏன் போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா கிட்ட போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க லில்லி வந்துட்டு மோமோ கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. மோமோக்கு வந்து கோவம் வந்து லில்லியோட கைய பிடிச்சு கடிச்சு வைக்க அவ பச்சை பிள்ளைய கீழே தள்ளி விட்டுறா. அதனால குழந்தையுமே மயக்கம் போட்டு விழுகுது. லில்லி உடனே ஐயோ நான் வேணுட்டே பண்ணலங்க, அவ என் கையை பிடிச்சு கடிச்சு வச்சுட்டா, தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, எனக்குமே உன் மேல டவுட்டா தான் இருக்கு, நீ தான் இந்த குழந்தையோட அம்மாவான்னு, நான் என்னோட குழந்தைக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ நான் உன்னை மேரேஜ் பண்ற ஐடியாலே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிம் வந்துட்டு என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோமோக்கு ஊட்டி விடுறான். இத பாக்குற ஹீரோனை என்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க எல்லாத்தையும் நான் கொன்னே போட்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அது சாதாரண மெடிசன் தான், குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த லிலி ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. என் குழந்தைக்கு ஏதோ கொடுத்து கொல்ல பாக்குறீங்களா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன் இவ்வளவு ஒரு பக்கம் கடந்து மிரட்டிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோவோட அம்மாவே, லிலி நீ வாய் பேசாத, ஒன்னாலதான் என்னோட பேத்தி இந்த நிலைமையில இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லில்லி கண்ணை முடிச்சிடுறா. அப்பதான் ஹீரோக்கு உயிரே வருது. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க என்னோட குழந்தையோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க, அதனால நான் உங்களை இந்த டைம் சும்மா விடுறேன், நீங்களும் உங்க குழந்தைகளும் இங்க இருந்து போங்க, இதுக்கப்புறம் நான் உங்க 2 பேத்தையும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பின்னாடி இருக்க டிஸ்பிளேல வந்துட்டு இந்த லில்லி வந்து ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பா இல்லையா, அந்த வீடியோ பிளே ஆகுது. இத பார்த்தோன்னே ஹீரோமே, அடி பாவி நீ ஒரு கொலைகாரியா, நீ எல்லாம் நல்லவளே கிடையாது, நான் உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ கேன்சல் பண்ணிட்டு மோமோவை தூக்கிட்டு போயிடுறா. இத பாக்குற லில்லி கிடந்து கத்திக்கிட்டு இருக்கா, நீங்க இன்னைக்கு என்ன கண்டிப்பா மேரேஜ் பண்ணியே ஆகணும், மோமோக்காக, மோமோ என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம போயிடுறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, நான் 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததே உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குதான், ஆத்தியா நடக்கிற உன் கல்யாணத்தை நிறுத்திட்டேன், உன்னோட பொண்ணு மோமோவை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன், இன்னும் உனக்கு பண்றதுக்கு நிறைய இருக்கு, பொறுமையா வந்து வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸுமே கூப்பிட்டு போயிடுறா. லில்லி செமையா கடுப்பாய் கத்திட்டு இருக்கா, 6 வருஷத்துக்காக தான் நான் இந்த மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல பாலாக்கிட்டல்ல, உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறா. 2 குட்டீஸுமே வீட்டுல வந்துட்டு, அப்பா ரொம்ப ஓவரா அம்மாவை திட்டாங்க, இதுக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கம்பெனியோட டேட்டா பேஸ் எல்லாம் ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஆபீஸ் வரும்போது பிஏ சொல்றான், பாஸ் நம்மளுடைய டேட்டா பேஸ் எல்லாம் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இதனால நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே லீக் ஆயிருச்சு, இதனால நமக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே இந்த ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் தண்டத்துக்கு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் ஹேக்கரை கூப்பிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹேக்கரும் வந்துட்டு சால்வ் பண்ணலான்னு சொல்லி பாக்குறான். ஆனா அந்த ஹேக்கர் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவனால சால்வ் பண்ண முடியல. அவன் சொல்றான், இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் ஹேக்கரால தான் இதை சரி பண்ண முடியும், ஒரு வைரஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க, இதை சால்வ் பண்ண முடியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிஏ சொல்றா, என்னையா நீ எப்படி சொல்ற, நீ தானே இந்த வேர்ல்ட்ல செகண்ட் பெஸ்ட் ஹேக்கரு, உன்னாலே சால்வ் பண்ண முடியலனா நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றா, இல்லங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வேர்ல்ட்ல நம்பர் 1 ஹேக்கரை கூப்பிட்டு தான் வந்து இதை சால்வ் பண்ண முடியும், ஆனா இந்த வேர்ல்ட்ல நம்பர் 1 ஹேக்கர் அவங்கள யாருமே பார்த்ததே கிடையாது, அவங்க வந்தா மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்ற, நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் பே பண்றேன், நீ அந்த ஹேக்கரை வர சொல்லு, அப்படி இல்லாட்டி நீ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே ஒரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் குட்டி வாண்டு சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியாச்சு, யார் நினைச்சாலும் சரி இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த மாசம் எனக்கு 2 மில்லியன் சேலரி வந்திருக்கு, நம்ம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்படிதான் ஸ்டோரியில இருக்குது, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் லில்லி வந்துட்டு மேரேஜ் நின்னு போன சோகத்துல அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. அப்பா அந்த சின்ன உயிரோடு தான்ப்பா இருக்கா, அவ 6 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்துட்டு என்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. லில்லியோட அப்பாமே, அவளை நம்ம குடும்பத்துல தத்தெடுத்து வளர்த்தது பெரிய தப்பா போச்சு, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு போனா, இப்போ உன்னோட மேரேஜை நிறுத்திட்டாளா, உன் வாழ்க்கைய பாழாக்கணும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல லில்லியோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காங்க. லில்லியோட அப்பா ஹீரோயினை பார்த்த உடனே, என்ன நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை வளர்த்தவன், அந்த மரியாதை உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா உன்னோட தங்கச்சியோட மேரேஜ நீ வந்து இப்படி நிறுத்தி இருப்பியா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணிட்டு போன அசிங்கத்தினால என்னால தலை காட்டவே முடியல, உன்னால எப்படி உயிர் வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிற வந்துட்டு கிம்மும் ஸ்டாரும் உள்ள இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏய் யாரா இவங்க, இவங்க தான் நம்ம தாத்தா பாட்டியா, பாரு அம்மாவை எவ்வளவு மோசமா திட்டிட்டு இருக்காங்க, இவங்கள ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. லில்லியோட மேல ஓவரா ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க உன்னை சின்ன வயசுல வளர்த்திருக்கோம், அந்த நன்றி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, உங்க பொண்ணுதான் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டா, ஆனா நீங்க இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா, இவ்வளவு நேரமா நீங்க பேசினதெல்லாம் அமைதியா நீங்க கேட்டுட்டு இருக்க காரணமே நீங்க என்ன கொஞ்ச நாள் வளர்த்தீங்க இல்லையா, அந்த நன்றி கடனுக்காக தான் நான் பேசாம இருந்தேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பேசாம இருக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஸ்டார் ஓகேமா வந்துட்டு 2 பேத்துக்குமே, தாத்தா பாட்டி நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, நீங்க இந்த டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுக்குறாங்க. இதை பாக்குற லில்லியோட அப்பாவுமே, ஓ இந்த 2 குழந்தையும் சேர்ந்து அந்த பணக்கார வயசான கிழவனுக்கு பிறந்ததா, இதை வச்சு நிறைய காசு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, இது யாரோட குழந்தையும் இல்ல, இது என்னோட குழந்தை மட்டும்தான், என் குழந்தை கிட்ட நீங்க யாரும் பக்கத்துல கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டிஸ் 2 பேத்தையும் பார்த்துட்டு, நீங்க எதுக்கு வெளில வந்தீங்க, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது
லில்லி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேர் வந்தாலும் இவங்கள வாரிசா ஏத்துக்க மாட்டாங்க. என்னோட பொண்ணுதான் பிரசிடென்ட் லின்னோட குழந்தைய பெற்றிருக்கா, மோமோக்கு தான் எல்லாம் சுத்தி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லில்லியோட அப்பாவுமே, ஆமா நீ சரியா சொன்ன, அந்த கிழவன் தான் செத்து போயிட்டான்ல, இப்போ ஹீரோ தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட், அவங்களுக்கு தான் எல்லாம் சுத்தி வரும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கிம் சொல்றா, நீங்க எங்க அம்மாவை ரொம்ப மோசமா பேசுனீங்கல்ல, அதுக்கு எங்க அம்மா கால்ல வந்து நில்டன் பண்ணி சாரி கேளுங்க, இல்லாட்டி நீங்க 2 பேரும் செத்து போயிருவீங்க, நீங்க குடிச்சீங்க இல்லையா இந்த டீல நான் விஷம் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இத கேக்குற லில்லியோட அப்பாவும் அம்மாவும், என்னடா குட்டி பையா நீ என்ன மிரட்டுறியா, நீ ஒரு சின்ன பையன், நீ எப்படி எங்களுடைய டீல விஷத்தை கலந்துருப்ப, சும்மா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிம் சொல்றா, நான் சொல்றத நீங்க நம்பலைனா நீங்க ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு விஷயம் புரியும்னு சொல்லும் போது லில்லியோட அப்பாவுமே 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ பிடிக்க வந்த லில்லியோட அம்மாவுமே வந்துட்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் புரியுது இந்த டீல வந்துட்டு இந்த 2 குட்டீஸ் வந்துட்டு விஷத்தை கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. லில்லி கடந்து கத்திக்கிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இத்தனை வருஷமா அவங்க தானே உன்னை வளர்த்திருக்காங்க, உன்னோட 2 குட்டி பையங்களையும் ஏவி விட்டு என்னோட அப்பா அம்மாவை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு இவங்க வளர்த்தாங்க தான், யாரு இல்லைன்னு சொன்னா, இருந்தாலும் என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருந்தீங்க, நீ எனக்கு என்ன துரோகம் எல்லாம் பண்ண, அதுக்கெல்லாம் இது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிம் கடந்து மிரட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, எங்க அம்மா கிட்ட இப்ப நீல்டன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் இதுக்கான மாத்து மருந்து என்னால தர முடியும், இல்லாட்டி நீங்க 2 செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. லில்லியோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துமா, நான் உன்னை சின்ன வயசுல வளர்த்தன்ல, அந்த நன்றி கடனுக்காக என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த பந்தமும் கிடையாது, எல்லாமே 6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருச்சு, அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட மாத்து மருந்து கொடுக்க சொல்றான். கிம் அந்த மருந்தை தூக்கி போட்டோன்னா 2 பேருமே அதை சாப்பிட்டுட்டு 2 பேத்துக்குமே கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிருது. லில்லியோட அப்பா உடனே குட்டீஸா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்டார் சொல்றா, நீங்க இப்ப ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இந்த நிமிஷமே உங்க ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ குறைஞ்சு நீங்க இப்ப ஓட்டாண்டி ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு லில்லியோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்க, உன் வாய் கழுவு, அப்படியெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லில்லியோட அப்பாக்கு கால் வருது, இந்த மாதிரி அவங்களோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ எல்லாம் வந்து கம்மியாயிருச்சு, அவங்க கம்பெனியோட டேட்டாபேஸ் லீக் ஆயிருக்கு, நீங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னு லில்லியோட அப்பாவும் அம்மாவும் அடிச்சு பிடிச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுறாங்க. அப்ப லில்லி வந்துட்டு ஹீரோயினையும் அந்த 2 குட்டீஸுமே பாக்குறா. இந்த 2 குட்டீஸுமே இருக்கிறது ஹீரோயினுக்கு தான் லக்கு போல, இந்த 2 குட்டீஸும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, இதுக்கு ரொம்பவே டேலண்டடாவும் லக்கியாவும் இருக்குதுங்க, இது மட்டும் ஹீரோவோட குழந்தைன்னு தெரிஞ்சா ஃபேமிலி மொத்தமே ஜாயிண்ட் ஆயிருவாங்க, நம்ம இவங்கள ஒண்ணு சேர்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. உன்னோட 2 குழந்தைங்க இருக்கிற திமிர்ல தானே ஆடிட்டு இருக்க, அந்த 2 குழந்தைகள் நான் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே 2 குட்டீஸையும் உள்ள போக சொல்லிட்டு அவளுடைய கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்னோட குழந்தைகளை ஏதாவது பண்ணேனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, ஆல்ரெடி என்னோட குழந்தைய ஒன்னு தூக்கிட்டு போனலடி, அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி உடனே அவளோட குழந்தை செத்து போயிருச்சுன்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல லில்லி வந்துட்டு ஹீரோயினோட குழந்தைய புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் எங்கடி என்னோட குழந்தைய புதைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ஒரு கலரை காமிச்சிட்டு, இதோ இங்கதான் அவனோட குழந்தைய நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, எனக்கு நீ பொய் சொல்றேன்னு தெரியும், என் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லி சொல்றா, நீ என்னோட ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ சில அடியாட்களை எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை கொலை பண்ண சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு இவ இந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவ உடனே லில்லியோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, நான் இப்ப போலேன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன், இவங்க எல்லாத்தையும் இங்க வந்து போன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லில்லி சொல்றா, என்ன எதுவும் பண்ணிடாத, நீ என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா உன்னோட குழந்தை எங்க இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே, அப்ப என்னோட குழந்தை உயிரோடு இருக்குதானே, என்னோட குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது லில்லி சொல்ல, நீ என்ன ஃபர்ஸ்ட் போக விடு, அப்பதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிடுறா. லில்லி உடனே ஹீரோயின் அசந்த சமயமா பார்த்துட்டு அவளோட கையை தட்டி விட்டுறா. லில்லி உடனே அவளுடைய அடியாள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ண சொல்றா. ஹீரோயின்மே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்போ அதே கலரிக்குதான் ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஹீரோவோட அப்பாவோட டெத் ஆனிவர்சரி போல. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை, சரிடாவா உங்க அப்பாவோட கலரில போய் நம்ம கும்பிட்டுட்டு வரலாம்
அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோ செம கடுப்பா பேசுறான். அந்த ஆளில என்னோட அப்பான்னு சொல்லாத, எந்த மாதிரி சமயம் அவங்க இறந்து போயிருக்காங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு மனுஷன் சாகும்போது இவ்வளவு கேவலமாவ சாவாங்க, நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோ அம்மாவும் சரிடா அவங்க அப்பா தானே, தயவு செஞ்சு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்ல என்னால வர முடியாது, அவங்க பண்ண எந்த விஷயத்தையுமே என்னால மறக்க முடியாது, அவங்க எல்லாம் எனக்கு அப்பாவா இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோட அம்மா மட்டும் கல்லூரிக்கு போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் அவங்கள தொடர்ந்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரவுடி கிட்ட எல்லாம் எஸ்கேப் ஆகி ஹீரோட காருக்குள்ள வந்துடுறா. உள்ள ஹீரோவை பார்த்தோன்னே நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆக, இத பார்த்து ஹீரோமே ஷாக் ஆகி நீ யான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ கடந்து கத்த ஆரம்பிக்கிறான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் என்னோட கண்ணில் நீ படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, திருப்பி ஏன் என்னோட லைஃப்குள்ள வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் உடனே ஹீரோவோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அது 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு மேல அடிச்ச ஸ்மெல் மாதிரியே அடிக்குது. ஹீரோ கடந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இந்த வாசம் எப்படி உன் மேல அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா நான் ஷாம்பு ஷவர் ஜெல்லி யூஸ் பண்றேன், அதோட ஸ்மெல்லா தான் இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே மறுபடியும் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, என்ன துரத்திட்டு ரவுடி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவனோட டிரைவர் அனுப்பி என்னன்னு சொல்லி பார்க்க சொல்றான். அப்ப டிரைவர் வந்துட்டு வெளில வந்துட்டு அந்த ரவுடிஸ மிரட்டுறாங்க. இது யாரோட காருன்னு தெரியுமா, மிஸ்டர் லின்னோட காரு. என்னடா எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரவுடி பசங்களுமே ஹீரோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. ஹீரோ ஹீரோயினை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். லில்லியுமே ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த சைடு நின்று பாத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் டிரைவர் வந்துட்டு இருக்கும்போது சடனா பிரேக் போட ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலேயே விழுகிறா. அப்போ 2 பேருமே கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட என்ன இம்ப்ரெஸ் பண்ணான்னு சொல்லி பாக்குறியா, நீ என்ன நினைச்சாலும் என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, என்ன இந்த உலகத்துல நீங்க தான் ரொம்ப அழகு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, இருந்தாலும் நீங்க என்ன ஆபத்துல காப்பாத்திருக்கீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்மள கண்டிப்பா பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல 2 குட்டீஸ்மே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அம்மா அப்பா தானே உங்களை வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கேட்க, அதுக்கு கிம் சொல்றா நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்லடா, அவங்கள அப்பான்னு சொல்லாத, அவங்க நமக்கு அப்பாவா இருக்க வர்த் இல்லன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அவங்க உன்னோட அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிட்டு உள்ள போயிட்டு இருக்கா.